மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய அவகாசம் தேவை. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் விளக்கம். மாதம் 2500 ரூபாய் தருவோம் என சொல்லிவிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறதா உங்க மாற்றமா? ஏற்கனவே உள்ள திட்டத்தில் என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நிதிநிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்ப்போம். தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவின் அமைப்பு முறைகள் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய உள்ளதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேச்சு. அதிமுக பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம். திமுக தோல்வி குறித்து கள ஆய்வு செய்து 20 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க குழு அமைப்பு. என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது, திரும்ப உதித்தே தீரும் என திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதி. சட்டப்பேரவையில் யார் உண்மையான அதிமுக என்பதை முடிவெடுக்க சபாநாயகருக்கு நெருக்கடி. CV சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களும் EPS தரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகர் JCD பிரபாகருடன் சந்திப்பு. கேரளத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் 11 நாட்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள முதலமைச்சராக VT சதீசனை அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்தால் டாஸ்மாக் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீது நடவடிக்கை பாயும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட சுமார் 12 லட்சம் மருந்தகங்கள் முடிவு. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். உதகையில் தொடங்கியது 21வது ரோஜா கண்காட்சி. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவை இனங்களின் வடிவங்கள் அமைப்பு. ஒரு 12 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி தீம் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் நீல்கிரிஸ், எஸ்பெஷலி நீல்கிரிஸ்ல நமக்கு இருக்கிற பேர்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நம்ம பேர்ட்ஸ் தீம்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளையால் அழியும் குளம், ஏரி, கண்மாய்கள். கனிம வளம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதரவோடு மணல் கொள்ளை நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு கீழப்பம் குளத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வருகை. நீண்ட தூரம் பறந்து செல்லும் வல்லமை படைத்த பறவைகளின் அழகிய காட்சிகள். தலைநகர் டெல்லியில் மீண்டும் ஒரு நிர்பயா சம்பவம். ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர், நடத்துனர் கைது. நாகப்பட்டினம் அருகே மூடப்படாத தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து பலியான சோகம். வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற 3 பேர் சட்டவிரோதமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பு. நாடு திரும்புவதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது விரல் மையால் சிக்கினர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் அந்தமானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கணிப்பு.
கோவை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல்.